வெல்கம் டு தனிஸ்தா ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு லேடி வந்து வியர் பண்ண ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு பீகாக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஜர்தோசி ஒர்க்கு தான். ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடலாம் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் கோல்டன் கலர் தான் எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த பீகாக் அவுட்லைனில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜர்தோசி பீசஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி ஷேப்பாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதாரண தையல் ஊசியில் ஜர்தோசி ஊசின்னு இருக்கும் தனியாக, அந்த நீடில் வந்து இந்த மாதிரி ஜர்தோசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு பக்கத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லூப் மாதிரி விழுவும். ஜர்தோசி லூப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சை வந்து அந்த ஹெட் போர்ஷனை சுற்றி வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்கும். அப்படியே அந்த ஹெட் போர்ஷனை ஃபுல்லாக சுற்றி கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் குத்திட்டு அப்படியே அந்த நீடில் பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஊசியை வந்து டைட்டாக பிடிச்சி இழுத்துடக்கூடாது. கொஞ்சம் லேசியாக பண்ணோம் அப்படின்னா, பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நீட்டாக வரும். போட்டிருக்க முடியாது அந்த லூப் ஸ்டிச்சை வந்து நம்ம கரெக்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதே ஷேப்பில் வந்து அப்படியே நிற்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து ஒரு லைட்டாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அடுத்து வந்து அந்த கேப்பில் வந்து இதே மாதிரி லூப் ஸ்டிச்சு ஜர்தோசிலே வந்து அந்த சாதாரண நீடியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டோம், அப்படி நெருக்கமாக கொடுத்துட்டோம், அடைச்சாப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லூப் ஸ்டிச் வந்து முடிஞ்சிடும். ஹெட் போர்ஷன் வந்து ஃபினிஷ்ட் ஆயிரும். லூப் ஸ்டிச் வந்து இந்த ஹெட் போர்ஷனுக்கு வந்து சுற்றி இந்த மாதிரி கொடுத்தாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உடம்புக்கு வந்து பீகாக் உடம்புக்கு நம்ம லூப் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துட்டு அந்த லூப் ஸ்டிச்சை வந்து இப்படி மடக்கி விட்டு யூ ஷேப்பில் அங்கே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த யூ ஷேப்பில் வந்து அப்படியே இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜர்தோசி ஒர்க்கு. அதே மாதிரி லூப் ஸ்டிச் வந்து இந்த உடம்புக்கு ஃபுல்லாக அதே மாதிரி கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடம்புக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி லூப் ஸ்டிச் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த தோகைக்கு வந்து கிராஸாக வந்து சாட்டன் ஸ்டிச் ஜர்தோசிலே வந்து கொடுக்க போகிறேன். 4 இன்ச்சு அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஜர்தோசி வந்து ஒரே மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேலே ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த தோகைக்கு, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரே மாதிரி அந்த கட் பண்ண பீஸை வந்து அப்படியே கிராஸாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பார்டர் லைன் வந்து நல்லாயிருக்கும். அந்த தோகை பார்டர் லைன் வந்து கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஸ்டிச்சஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரணும். கிராஸாக கொடுக்க அந்த வளைவில் வரும்போதும் ஒரே மாதிரி வரணும். மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கிராஸாக கொடுக்கும்போது பீட் ஒர்க்லையும் பண்ணலாம். பீட் ஒர்க்கில் பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லோடிங் ஸ்டிச் வந்து இந்த தோகைக்கு வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே சென்டரில் திலகம் ஷேப்பில் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து கொடுத்துருக்கேன். உள்ள பேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஜர்தோசியில் வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒன் சைடு வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேருந்து இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா லீவ் ஸ்டிச் மாதிரி இருக்கும். நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் கூட கொடுக்கலாம் லோடிங் ஸ்டிச் மாதிரி. ஆனால் நான் வந்து க்ரீன் கலரில் லோடிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன்.
முடிக்கிற இடத்துல வந்து ஒரு நாட் போடாமல் 2 நாட் போட்டோம் அப்படின்னா அந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணது வந்து வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த போட்டிருக்க லைனில் வந்து ஜர்தோசி வந்து ஒரு லைன் அப்படியே கொடுத்துடலாம். குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டோம் அப்படின்னா அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துடலாம். அப்படியே கண்டினியூஸாக அந்த கழுத்து போர்ஷனுக்கு அந்த பார்டர் லைன் வந்து ஜர்தோசி வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துட்றேன். டபுள் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுலேயே வந்து அந்த ஜர்தோசி லைன் வந்து அப்படியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஜரி த்ரெட்டில் வந்து பேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சில்க் த்ரெட் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதுவும் அதே மாதிரி தான் கிராஸாக அந்த மாதிரி ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம். அந்த ஃபுல்லாக வந்து அந்த கரெக்டாக கிராஸாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் லோடிங் ஸ்டிச் தான். இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அந்த நடுவில் கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து வந்து அப்படியே ஃபில் பண்ணிடலாம். அடுத்து அந்த கேப்பில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறேன். 6 ஸ்டான்ஸாக எடுத்திருக்கேன். நீடில் வந்து 6 ஸ்டான்ஸாக கோர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டான்ஸாக வரும். அது நல்லா திக்காக இருக்கும். நீடில் வந்து ஒரு 2 சுற்றிட்டு நம்ம வந்து நீடில் உள்ள ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாட்டு மாதிரி விழுகும். அதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. அப்படியே அழகாக அந்த வரிசையை அந்த மாதிரி கொடுக்கலாம். கழுத்து கேப்பில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்தோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஆனால் த்ரெட்டை வந்து சில்க் த்ரெட்டை வந்து 6 ஸ்டான்ஸாக எடுத்துகிட்டு அதை வந்து நீடியில் கோர்த்துட்டோம் அப்படின்னா 12 ஸ்டான்ஸாக கிடைக்கும். அது நல்லா திக்காக இருக்கும். நம்ம வந்து நீடியில் வந்து 2 சுற்றிட்டு அதை அப்படியே உள்ளே வந்து நீடியில் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாட் மாதிரி விழுகும். அதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பீட்ஸ் வந்து கலர்ஸில் கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பீட்ஸ் ஒர்க் வந்து பண்ண மாதிரியே இருக்கும். அடுத்து வந்து அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். த்ரெட்லேயே வந்து பண்ண போகிறேன். உள்ளே வந்து நம்ம ரோப் கொடுத்து எம்போஸ்டாக பண்ணலாம். நான் வந்து ஃப்ளாட்டாக பண்ணுறேன். நல்லாயிருக்கும், இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லோடிங் ஸ்டிச் தான், அப்படியே கிராஸாக அப்படியே கொடுத்துக்கிட்டே வரலாம். இது வந்து ஜர்தோசி வந்து ஒரு 2 பீஸ் வந்து கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து லோடிங் பண்ணுறதுக்கு தான். அது அப்படியே கண்டினியூஸாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு வந்து அப்படியே லோடிங் ஸ்டிச் மாதிரி அந்த 2 சைடு வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ்லாம் போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த சைடு வந்து நாட் போட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடு வந்து லோடிங் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிடலாம். அப்படியே அதே மாதிரி கண்டினியூஸாக அதே ஒர்க்கு அப்படியே பண்ணியிருக்கேன். அந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தோகை சுற்றி வந்து இடையில வந்து அந்த ஒயிட் கலர் கேப் தெரியுது. அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜரி த்ரெட்டில் அப்படியே வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடும்போது அந்த கேப் வந்து இல்லாமல் இருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஜரி த்ரெட்லேயே இதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல கேப் அந்த ஃபில்லிங் ஆயிரும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஜரி த்ரெட்டில் கொடுக்குறோம் இல்லையா கோல்டன் கலரில், இதுலேயே வந்து சில்க் த்ரெட்டை வந்து க்ரீன் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். இந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெக்குக்கு வந்து நம்ம எப்பயும் போல் க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து அப்படியே வந்து ஃப்ளாட்டாக வந்து லோடிங் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். 2 லைன்லேயும் வந்து குட்டி குட்டி நாட் போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக வரும். இந்த குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டு அப்படியே கொண்டு வரலாம். டபுள் சைடு நாட் போடாமல் 1 சைடு மட்டும் அப்படியே குட்டி நாட் போட்டு அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியும் நம்ம செய்யலாம். 1 சைடாக வந்து லோடிங் ஸ்டிச் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த விரலுக்கும் நம்ம இதே மாதிரி வந்து இந்த ஜர்தோசிலே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும், அது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். முடிக்கிற இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுட்டு அப்புறம் வந்து கண்டினியூஸாக அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே நம்ம கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட்டில் பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி 6 ஸ்டான்ஸாக எடுத்திருக்கேன்.
இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 நீடியில் வந்து 2 சுற்று சுற்றிட்டு அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துருவோம். ஒரு யூ ஷேப் அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். கொஞ்சம் நல்லா திக்காக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த யூ ஷேப்பை ஃபுல்லாக வந்து அடைச்சாப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்லைனில் வந்து அந்த ஜர்தோசி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்படியே நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். நூல் வந்து சிக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து கடைசி வரை விடக்கூடாது. அப்படியே பிடிச்சி கரெக்டாக விட்டோம் அப்படின்னா அந்த நாட்டு வந்து கரெக்டாக விழுகும், சிக்கு இல்லாமல் அழகாக வரும். அப்படியே நம்ம வரிசையாக அந்த கேப்பில் ஃபுல்லாக கொடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்பில் ஃபுல்லாக அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த தோகையை சுற்றி வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி குட்டி குட்டியாக வரைஞ்சிருக்கேன். அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுற்றி வந்து லூப் ஸ்டிச் தான். நம்ம சாதாரண நீடில் இந்த மாதிரி லூப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அந்த லூப் ஸ்டிச்சுக்கு மேலே வந்து ஜர்தோசி வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து மடங்குனாப்பில் அது ஒரு ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதை சுற்றி வந்து அவுட்லைனில் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஜரி த்ரெட்டில் வந்து இன்னொரு லைன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். டபுள் லேயராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து அந்த அவுட்லைனை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம். ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃப்ளவருக்கு கேப்பில் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ரெட் கலர் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடும். இந்த பீகாக் டிசைன் வந்து ஃபுல் டிசைன் வந்து முடிஞ்சிடும். இந்த பீகாக் டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பீகாக் டிசைன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஈஸியாக போடலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியர் பண்ண பீகாக் டிசைன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.